Hi friends, வணக்கம். வெல்கம் டு Flavours of Tamilnadu. இன்னைக்கு நம்ம தர்பூசணி தோலை யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட்டா பண்ணக்கூடிய சூப்பரான அடை ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அடை பண்றதுக்காக நான் 4 பீஸ் தர்பூசணி தோலை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரஃப்பா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ கட் பண்ண பீஸை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இந்த தர்பூசணி தோல் வந்து நல்லா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இதில் ஃப்ளேவரும் அந்த அளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி ரெசிபீஸில் யூஸ் பண்ணிக்கோங்க, தூக்கி போடாதீங்க. இப்போ தர்பூசணி தோலை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். அரைச்ச இந்த தர்பூசணி தோல் கூட 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவும் ரவையும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஒரு பைண்டிங் ஏஜென்ட்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அடைக்கு தேவையான உப்பும் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 கப் தயிர் சேர்த்துருக்கேன். 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இப்படி ஊற வைக்கும் போது ரவையும் கடலை மாவும் நல்லா தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். ரவையும் நல்லா ஊறி வந்துடும். இப்போ பார்க்குறதுக்கு கடலை மாவெல்லாம் கட்டி தட்டின மாதிரி இருக்குது. அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கும் போது அந்த கட்டிகள் எல்லாமே தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கலந்து விடும்போது நல்லா உடஞ்சிரும். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு பல்லு பூண்டும் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியையும் எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது அடை மாவில் எல்லா இடத்துலையும் கலந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தது அப்படின்னா இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரை மணி நேரம் நம்மளோட பேட்டர் நல்லா ஊறியாச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துடலாம். வதக்க தேவையில்ல. இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதனால ரவையும் கடலை மாவும் நல்லா ஊறிட்டு தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. பேட்டர் நல்லா திக்காக இருக்குது. இப்போ நல்லா தோசைக்கல்லை சூடு பண்ணியாச்சு. நம்மளோட அடையை சூப்பராக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். திக்கான அடை வேணும்னா நீங்கள் அப்படியே இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தின்னாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அடை செய்யும்போது ஓரங்களில் எண்ணெய் சேர்க்கும்போது அடையோட ஓரம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்மளோட சூப்பரான வாட்டர்மெலன் தோல் அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாட்டர்மெலன் தோலை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. நீங்கள் ஒரு கவரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நிறையா ரெசிபீஸ் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். இதே மாதிரியே எல்லா அடையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முறை இந்த மாதிரி ஊற்றும் போதும் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே அடியில் போயிட்டு தங்கிடும். நீங்கள் ஒவ்வொரு தடவை அடை ஊற்றும் போதும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செஞ்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா அடைகள்லேயும் ஒரே மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்ஸ்டன்ட் வாட்டர்மெலன் தோல் அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அடை கூட நல்லா புளிப்பு காரமாக இருக்கிற மாதிரி சைடிஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தர்பூசணி தோல் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. இதில் நல்லா ஃபைபர் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் இருக்குது இல்லையா, நல்லா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இந்த அடையை நான் வாட்டர்மெலன் தோலை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய இந்த சட்னி கூட நான் சர்வ் பண்ணுறேன். இந்த சட்னி வாட்டர்மெலன் தோலை யூஸ் பண்ணி தான் பண்ணோன்ட்டு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தர்பூசணியோட தோலில் தர்பூசணியோட ஃப்ளேவர் அந்தளவுக்கு இருக்காது. அதனோட ஃப்ரூட் பார்த்துருக்கும் இல்லையா, அந்த பல்ப்பில் மட்டும்தான் அந்த ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கீழே தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம். பாய்.